ரிஷபராசிக்கான பொது பலன்கள், அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இது பொது பலன்கள் தான். உங்கள் ராசியில் இதை ஒத்து பாருங்க. அதாவது ரிஷப லக்னம், ரிஷப ராசி, அதில் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது ரிஷப ராசியில். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அது லட்சுமி ஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பார்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் அதுதான் லட்சுமி ஸ்தானம். 1, 5, 9. அதில் ரிஷபத்தில் ஒரு நட்சத்திரம், இதற்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியில் ஒரு நட்சத்திரம், அதற்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தில் ஒரு நட்சத்திரம். அதாவது ரோகிணி, அஸ்தம், திருபுவனம் இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த ராசியில் இருக்கிறது. அவங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தார்கள்லாம் முதல் திசை சந்திர திசை வரும். இந்த சந்திர திசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த முன்னோர்களுடைய அனுகிரகம் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த குழந்தைகள் தாயாருடைய சொத்து சோகம் பலம் அதான் அதிகரிக்கும். முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் எல்லாம் விலகும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஞானம் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அப்பாவுடைய அந்தஸ்து அதிகப்படுத்தும். அதற்கு பிறகு அந்த குழந்தையுடைய லக்னம் பயங்கர வலுவு பெறும். அந்த குழந்தை நல்ல ஆஸ்தியை பிடிக்கும். முன்னோர்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.